ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி அரைக்கீரையை வச்சு ஒரு புளிப்பு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை வாங்கி நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து அரைக்கட்டு தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். மீதி அரைக்கட்டு அப்படியே வச்சுட்டேன், நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டில் நிறையா இருந்ததுன்னா அது முடியாது, அதனால் அரைக்கட்டு தான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சோண்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்து கிள்ளி வச்சுட்டுருக்கேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு உருளி அடுப்பில் போட்டுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் குத்தி எடுத்து வச்சுட்டுருக்கேன். உருளி பார்த்திங்களா, சூப்பராக இருக்கா, புதுசு. பாருங்க, இந்த லென்த்து கரண்டியும் புதுசு. நல்லா இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கரண்டி. தெரியுது அவங்களுக்கு? இப்படி கேஸ் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். நீட்டாக இருக்கும், கலரும்போது கை சுடாது, அதனால் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இதை நம்ம எல்லாம் போட்டு திறம்பாரின்ட்டு கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை புளிப்பு. இப்போ இந்த 3 காஞ்ச மிளகாவையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அது கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொரிஞ்சா விட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே கீரை புளிப்புக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழவா ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். அந்த கரண்டியை எடுத்துட்டு கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துக்கிட்டு இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இந்த கீரை புளிப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா இப்போது நல்லா அதுவே அடங்கிடும் பாருங்கள். கலரக்கூடாது, அதுவே அப்படியே இருக்கட்டும், அடங்கின விட்டு பார்க்கலாம். இப்போது நல்லா நம்ம உள்ளே அடங்கிடுது. இப்போது நம்ம மெதுவாக அப்படி கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுன்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதுவே ஜலம் விட்டுக்கும், இருந்தாலும் நம்ம புளி ஜலம் விடணும். இப்போது இந்த கீரை புளிப்பு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சின்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அரைக்கீரையில் புளிப்பு பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பொரிச்சு பண்ணால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கடுக்கும்வா. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு பார்த்திங்களா. வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை குத்திக்கலாம். அந்த புளியை குத்தி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூளும் சாம்பார் பொடியும் போட்டுட்டு மேல் பொடி கொஞ்சம் போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். கீரை நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறது பாருங்கள். கொதித்து நல்லா புளி வாசனை போகணும் இல்லையா. நம்ம இந்த மாதிரி குழுக்கரண்டி எடுத்து நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டுட்டு இப்படி நல்லா எல்லாத்தையும் தக்காளி எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சுட்டு இப்போது நம்ம இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு காரத்துக்கு வரமிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் இது வந்து புளி குத்தி இருக்கிறதுனால நல்லா புளிப்பாக இருக்கும் கொஞ்சம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி, ஒரு ஸ்பூன் கிட்ட, சின்ன ஸ்பூன் தான், 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. அதே மாதிரியே மேல் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. மேல் பொடியில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தனியா கடலப்பருப்பு அதெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கணும். அதனால் இந்த மேல் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை எப்படி நம்ம கலரி விட்டோன்னா சூப்பரான புளிப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போது இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த பொடி வாசனைலாம் போக கொதிக்கட்டும். கீரை புளிப்புக்கு இந்த கரண்டியால் 1 கரண்டி துவரம்பருப்பை போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் பாருங்கள். இதை வந்து தண்ணி இந்த மாதிரி வடிச்சிட்டு பருப்பை மட்டும் நல்லா இப்படி மசிச்சுக்கணும். இலையாக இருந்தாக்க
அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லா மசிச்சுட்டோம்னா கீரை சூப்பராக இருக்கும். இந்த பருப்பை நல்லா இப்படி சந்தனமாக குழச்சிட்டு இப்போது நம்ம இந்த பருப்பை அப்படியே எடுத்து இந்த கீரையில் அப்படியே குத்திக்கலாம். பார்த்திங்களா, கீரை கொதிச்சுட்டுருக்கா, அதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோன்னா செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த கீரை. இப்போ அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலரி விட்டு கொதிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இது நல்லா கிட்டத்தட்ட கீரை புளிப்பு இதை மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது நல்லா கொதிச்சதுன்னா சேர்ந்த மாதிரி கட்டியாக ஆகிடும். இது கட்டியாக தான் இருக்குது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக நம்மளோட கீரை புளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. என்னடா பச்சை மிளகா, வெத்த மிளகா, மிளகா பொடி, குழம்பு பொடி இப்போ எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டால் தான் நல்லா, மேல் பொடி போட்டால் தான் நல்லா கீரை வந்து பிசிபேலாகுழி மாதிரி இருக்கும். ராயர் சைட்லலாம் பிசிபேலாகுழின்னு ஒன்று பண்ணுவாள். பிசிபேலாகுழி அது வந்து புளி குத்தி பண்ணுறது. பிசிபேலாகுழி கீரையில் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வார்ப்படம் உருளி வந்து நல்லா எவ்வளோ கனமாக இருக்குது, திக்காக இருக்குது பார்த்திங்களா? அடி பிடிக்கவே பிடிக்காது, நல்லாயிருக்கும் சமையல் பண்ணுறதுக்கு. அதனால நான் இன்றைக்கி கீரையெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து வார்ப்பட உருளி தான், நல்லாயிருக்கும். பிசிபேலாகுழி ஸ்டைலில், ராயர் ஸ்டைலில் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த கீரை. இதை சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணாலும் கொதிக்கிறது பார்த்திங்களா, நல்லா கனமான பாத்திரம், அதனால தான். பாய்.